முன் கதை சுருக்கம். சில பல தவறான புரிதலுக்கு பிறகு நீண்ட நாட்கள் ஆஸ்திரேலியாவில் தங்கிவிடுகிறார் தினேஷ். 15 வருடங்கள் கழித்து தினேஷ் இப்போது கல்லூரியின் முதல்வர். பார்கவி அந்த கல்லூரியில் பேராசிரியராக விண்ணப்பிக்கிறாள். நேர்முக தேர்வில் அவள் உள்ளே நுழையும் தருணமே தினேஷ் சாரை கண்டு திடுக்கிடுகிறாள் பார்கவி. ஆனால் தினேஷ் எந்த தயக்கமும் இல்லாமல், அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஐ லவ் யூ பார்கவி என்று சொல்கிறார். அவர்களின் பிரிவுக்கு காரணமான தவறை இப்போது சரி செய்து விட்டதாக சொல்கிறார். ஆனால் பார்கவி அமைதியாக எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார் என்கிறாள். இனி அத்தியாயம் 9. தினேஷ் பார்கவியின் வார்த்தைகளை கேட்டவுடன் 4.6 வினாடிகள் அமைதியாக இருந்தார், பார்வையை அசைக்காமல். அவளின் கண்களை உற்று பார்த்தார். பின் மெதுவாக திரும்பி எதிரே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை காண்கிறார். உணர்வற்ற முகம், உணர்ச்சிகளுக்கு இடமில்லாத பார்வை. சாரி மேடம், என்னை மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன் என்றவர் நாளைக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்குங்க என்றார், முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல். அவர் சொன்ன 2 வாக்கியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. இனி பார்கவியே அப்படித்தானே? அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் இயற்கையாக வரவில்லை, ஆனால் அவை அவசியமானவை. அந்த இடத்திலிருந்து வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பார்கவி தேங்க்யூ சார் என்று விட்டு மெதுவாக வெளியில் செல்கிறாள். அடுத்த நாள் பார்கவி காலேஜில் ஜாயின் செய்தது. முதல் நாள் வகுப்பு சற்று பயமாக இருந்தது போன்ற இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களையும் தினேஷ் சார் பார்கவியிடம் முகம் கொடுத்து பேசாமல் ஒரு பிரின்சிபாலாக பேசியது போன்ற இந்த கதைக்கு தேவையான விஷயங்களையும் விட்டுவிடலாம். 2 வாரங்கள் கழித்து முதல்வரின் அறை. அங்கிருந்து டிஜிட்டல் கடிகாரம் தன் கடமையை செவ்வனே செய்வதாக நிரூபிக்க தனது டிஸ்பிளேவில் மதியம் 1:29 என்று காண்பித்தது. உள்ளே நுழைந்தாள் பார்கவி. அவளது பார்வை சாதாரணம்தான், ஆனால் ஒரு மிதமான உறுதி தெரிந்தது. கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். தினேஷ் தன் முன் இருந்த கோப்புகளை சுவாதீனமாக ஒருமுறை தள்ளி வைத்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்க்கிறார். உணர்ச்சிகளற்ற இயந்திர பார்வை. என்ன? என் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை பற்றி பேசினேன். அவருக்கு உங்களை பார்க்கணுமாம். தினேஷ் விழி சற்றே சுருங்குகிறது. அவள் சொல்ல வந்ததை தொடர்கிறாள். வர்ற சண்டே எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க சார். அவர் கைவிரல்கள் மெதுவாக மேசையை தட்டிக் கொண்டே, கண்கள் ஒருமுறை மேலே உள்ள சுவரை பார்த்துவிட்டு பின்பு கீழே இறங்குகிறது. அவருக்குள் பல தர்க்கங்கள் மோதுகின்றன. அவளது கணவர் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்றால் இவள் நிச்சயமாக ஏதோ சொல்லியிருப்பாள். என்ன சொல்லியிருப்பாள்? போகலாமா வேண்டாமா? இந்த அழைப்பை ஏற்கும் போது நான் யாராகிறேன்? சில வினாடிகள் அமைதியாக செல்கின்றன. பார்கவி அவர் பதிலை எதிர்பார்த்து நிற்கிறாள். சரி, வர்றேன். அந்த சொல்லில் உறுதியும் இல்லை, உறுதியாக மறுக்கவும் இல்லை. பார்கவி ஒரு சிறிய நிம்மதியுடன் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு செல்கிறாள். தினேஷ் அவள் செல்வதை பார்க்கவே இல்லை. அவரது பார்வை இன்னும் மேசையின் ஓரத்திலேயே நிற்கிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுகிறார். நான் போகும் அந்த இடத்தில் என்ன நடக்கும்? எனக்கு ஏன் இந்த சோதனை?